தனியார் நிறுவனத்தில் நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கையில் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, அதனால் உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்களா? நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியலையா? இது நடைமுறையில் ஆல்ரெடி இருக்காங்க. இது அமைச்சர்கள் மட்டும் நடக்கும்போது ஏன் குதிக்கிறீங்க? அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் குதிக்கிறீங்க என்ன? அப்போ அதிகாரம் இருக்காத ஏழை எளிய மக்கள் அப்படியே அதை தலையில் ஏற்றுக்கணுமா? இத்தனை நாள் இருந்துச்சு. இது என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா? பாஜக திமுக அகற்றணும்னா அதிமுகவை ஆதரித்து அதிமுகவை அரியணை ஏற்றுவதன் மூலம்தான் அதிமுகவை ஒழிச்சு கட்ட முடியும். அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய வலுவான கட்சியாக பிஜேபி தொடர்கிறது என்ன? அப்படிங்கும்போது இது இணைந்து இருந்தாலே, நீங்கள் கூட்டணியில் வேறு கட்சிகளாம் எடப்பாடியார் வந்து தன்னுடைய பெருந்தன்மையாக கூப்பிடுகிறாங்க, பிற கட்சிகளை வாங்க இணைங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஎம் கட்சியை சிபிஐ கூப்பிட்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கூப்பிட்றாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம்லாம் இவங்க கூட இருக்கும்போது சீட்டு பார்த்தீங்கன்னா 10 சீட்டு 9 சீட்டு அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 2021 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இருக்கும், அது ஒரு பக்கம். அதை சரி கட்ட தான் இவங்க வந்து விஜய் மாதிரி ஆட்களை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தனிச்சு போட்டியிட்டு அரசியல் அதிகாரத்தை 3வது அணி கைப்பற்றியது கிடையாது. மக்கள் நல கூட்டணி ஒரு உதாரணம். பாட்டாளி மக்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 91 பாமக தனிச்சு போட்டிட்டு உரியமலை ஜெயிச்சாங்க. 91 96 4 ஜெயிச்சாங்க. வைகோ ஒன்றுமே ஜெயிக்க முடியல அந்த சூழலில் 96. விஜய் இப்போ வந்துட்டு நான் முதல்வராகத்தான் இருப்பது மாதிரியான பேச்சு தானே அவர்கிட்ட இருக்குது. ஆக நாங்கள் வருவோம், செயல்பட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கைப்பற்றி அது மக்கள் நம்ம எப்படி நம்புவாங்க? திடீர்னு முதல்வராக மட்டுமே மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி குறித்து ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது பெரிய அளவில் தொண்டர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. திராவிட ஆட்சியை அகற்றிவிட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களே முதல்வராக உட்கார வேண்டும், இது வந்து பாஜக தொண்டர்களின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது நல்ல பாசிட்டிவான விஷயங்க. ஏன்னா எப்படி பாசிட்டிவான, இன்னைக்கு தேவை வந்து திமுக அகற்றணும் அப்படிங்கிற தேவை வந்து பாஜகவுக்கு இருக்குது, அது அதிமுகவுக்கு இருக்கு. இதை யாரை வச்சு செய்ய முடியும்? பாஜக திமுக அகற்றணும்னா அதிமுகவை ஆதரித்து அதிமுகவை அரியணை ஏற்றுவதன் மூலம்தான் அதிமுகவை ஒழிச்சு கட்ட முடியும். அப்போ இது எடுத்திருக்க முடிவு சரியானது, வரவேற்கத்தக்கது. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் மேலே தான் விமர்சனம் இருந்துச்சு. என்ன அதிமுகவை ஆதரிக்கலை, இப்போ எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கலை, இந்த கூட்டணி அதாவது எம்பி தேர்தலில் தனிச்சு போட்டிட்டாங்களே 2 பேரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட்டணி ஒன்றா தான் இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் 24 பார்லிமெண்ட் தேர்தலில் மட்டும் தனிச்சு போட்டிட்டாங்க. அந்த தனிச்சு போட்டிட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க. பிஜேபி 2016 பார்த்தீங்கன்னா 2.9% வாக்குகள் தான், ஏறத்தாலும் 3% வச்சுங்களேன், அவ்வளோ வாக்குகள் தான். இந்த தடவை 2024 எம்பி எலெக்ஷனில் 11% மேலே வாக்குகள் வாங்கினாங்க. 11% வாக்குகள் வாங்கி ஆனால் வெற்றி பெற முடியல. அதே சமயத்தில் அதிமுகவோடு இணைந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திச்சிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 15 to 20 தொகுதிகளை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கலாம். அதான் அந்த கூட்டணி அதிமுகவோடு இணைந்திருக்கும். அதிமுக ஒரு 10 எம்பியும் இவங்களுக்கும் கூட இருந்த பாட்டாளி மக்கள் உட்பட ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா தருமபுரி கிட்ட வந்து போனாங்க. கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து அதிமுக குமரகுரு வந்து வெறும் 53,000 வாக்குகளில் தான் தோல்வி அடைஞ்சார். ஆனால் இப்படியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிமுக ஒரு 10 எம்பியும் பிஜேபி ஒரு 5யும் பாமக ஒரு 3-4 வந்திருக்கும். ஏன்னா அதுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு அப்போ இல்லை. அதாவது ஒரு இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற போக்கு இல்லாதனால தான் அந்த நட்டம். இப்போ அதை சரி கட்டி இப்போ வந்து நம்ம வந்து இணைஞ்சு எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு அண்ணாமலையே சொல்லியிருப்பதும் மிக வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து தமிழகம் முழுக்க எடப்பாடியார் பிரச்சாரம் போகிறார். இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்ட்டு இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு இடங்கள்லையுமே பிஜேபிக்காரர்கள் வரவேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 200-300 பிஜேபி கொடிகளோட, அதாவது கொடிகளே ஒரு 200-300 இருக்குன்னா ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் கிட்ட இருப்பாங்க. பிஜேபிக்காரர்கள் குறைந்தபட்சம் ஒரு 1000 வரவேற்கிறதுக்கு இருப்பாங்க. அதிமுக நடத்துகிற கூட்டங்களில் அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த சுமூகமான உறவு முறைகிறார். ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய வலுவான கட்சியாக பிஜேபி தொடர்கிறது. ஏன்னா அப்படிங்கும்போது இது இணைந்து இருந்தாலே, நீங்கள் கூட்டணியில் வேறு கட்சிகளாம் எடப்பாடியார் வந்து தன்னுடைய பெருந்தன்மையாக கூப்பிடுகிறார். பிற கட்சிகளை வாங்க இணைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிபிஎம் கட்சியை சிபிஐ கூப்பிட்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கூப்பிட்றாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம்லாம் இவங்க கூட இருக்கும்போது சீட்டு பார்த்தீங்கன்னா 10 சீட்டு 9 சீட்டு அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 2021 6 சீட்டு தான் கொடுத்தாங்க திமுக. ஆக எப்படி பார்த்தாலும் அதிமுக 11 சீட்டு கொடுத்து சிபிஎம்முக்கு, இவர்களுக்கு சிபிஐக்கு 9 சீட்டு கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட சூழலை விட்டுட்டு, ஏன்னா 2016 அதிமுக மட்டும் தனித்து போட்டிடுச்சு. அதற்கு முன்பு 2011 கூட்டணியில் சிபிஎம் கட்சிக்கும் சிபிஐ கட்சிக்கும் அதிகமான இடங்களை கொடுத்துச்சு. அந்த இடத்துல பாதி தான் ஏறத்தாழ இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க. 11 சீட்டு வாங்கின இடத்துல போய் இன்றைக்கி 6 சீட்டு தான் வாங்கிட்டு 2021 தேர்தலில் சந்தித்தாங்க திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆக அப்படி ஒரு திறந்த மனதோட அதை வந்து அணுகிறார் எடப்பாடி. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ என்னென்னா, இந்த பார்லிமெண்ட்டில் வாங்கின அந்த ஓட் ஷேரையும் பார்த்தீங்கனாலே அதிமுக ஒரு 200 கூட்டணி என்பது 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற அளவுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா வாக்கு நிரூபிச்சிருக்கு. என்ன 11% பிஜேபி என்பது அப்போ ஒரு 4 மடங்கு 3% வாக்கு வாங்கின இடத்துல 11% வாக்குங்கிறது ஏறத்தாழ 4 மடங்கு வாக்கு உயர்ந்திருக்கு பிஜேபிக்கு. அது மாதிரி பிஜேபி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழல் கிடையாது தமிழகத்தில். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்த கட்சி கொடியும் இருக்கும், ஒரு கிளை இருக்கும். இப்போல்லாம் பிஜேபி கிளை இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் இல்லைங்கிற இடத்துல நிறுத்திருக்காங்க. அது ஒரு எண்ணிக்கை குறைவாக இருக்கா அதிகமாக இருக்காங்கிறதெல்லாம் அடுத்தது. இன்றைக்கி எல்லா ஊர்களையும் கிளை வச்சுருக்காங்க. திமுகவுக்கு அதிமுக தாங்க அனைத்து ஊர்லேயும் கிளை உண்டு. ஒரு காங்கிரஸ் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஊருக்கு ஒரு கிளை தான் இருக்கும். என்ன அந்த 20 ஊருக்கு ஒரு கிளை இருக்கிற காங்கிரஸ் கட்சியை கூட 25-30 சீட்டு கொடுக்குறாங்க. என்ன ஆக எல்லா ஊர்லேயும் கிளை வச்சுருக்க பிஜேபி வந்து பார்த்து பயப்படுறாங்கிறதா உண்மை. திமுக அரசு பிஜேபி பார்த்து பயப்படுது. இப்போ பிஜேபியும் வளர்ந்து வந்துட்டுருச்சு. அதிமுக ஆல்ரெடி குறைந்தபட்சம் 35% வாக்கு வங்கி தன்னகத்தே வச்சிருக்கிற ஒரு கட்சி. இப்படி இருக்கிற சூழலில் 2 பேரும் சேரும்போது 45-46% மேலே போயிடும் வாக்கு வங்கி. அப்போ இவர்கள் இருவருமே சேர்ந்துன்னா இந்த தேர்தல் வெற்றி பெற்றுருமே, அதிமுக ஆட்சி அமைச்சர். ஏன்னா டிடிவி தினகரன் 2021 தனித்து போட்டிட்டார் அதிமுக எதிர்த்து. டிடிவி தினகரன் பின்னாடி போனதெல்லாம் யாரு? அதிமுக தொண்டர்கள் தான். அப்போ அவர்கள் ஒரு 10 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. அது ஆட்சி மாற்றமே போனதில் 20 லட்சம் வாக்குகள் தான் அதிமுக ஆட்சி இழந்தது. ஆக 10 லட்சம் ஓட்டு டிடிவியே வாங்கினாங்க. இப்போ அதே கூட்டணியில் இருக்கும்போது, எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது, அப்போ அந்த வாக்குகள்லாம் சேரும்போது இது கட்டாயமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இவர்கள் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறாரு. அதை தொடர்ந்து செய்யணும். இந்த கூட்டணிக்கு இடையான சலசலப்புகளை திமுக உருவாக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இது வந்து நீடிக்காது, கொள்கை முரண் உள்ளது. என்ன கொள்கை முரண் நான் கேட்குறேன்? காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை முரண் இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சியாக தானே கேரளாவில் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிர் துருவமாக தானே கேரளாவில் செயல்படுறாங்க. என்ன அப்படி இருக்கும்போது அங்கே மட்டும் அப்படிப்பட்ட இங்கே எப்படி ஒரே கூட்டணியில் இருக்க முடியுது, பயணிக்க முடியுது? அவங்களால தொடர்ந்து 4 ஆண்டுகள் பயணிச்சிட்டாங்க திமுகவோட. அப்படி எப்படி முடியுது? அவங்க கொள்கை முரண். காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கும் எதிர் கொள்கை தானே. ஆக திமுக தன் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே கொள்கை முரண் இருக்கும்போது இவங்க எப்படி வந்து இங்கே வந்து அதிமுகவும் திமுகவும் கொள்கை முரண்னா, இது வந்து அதிமுக ஒரு நாத்திகத்தை பேசுகிற கட்சி கிடையாது. அண்ணாவின் பேரில் உருவாக்கப்பட்ட கட்சியை தவிர எம்ஜிஆரே நான் ஒரு நாத்திகவாதி கிடையாது, ஒரு ஆன்மீகவாதி. அதற்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் ஒரு ஆன்மீகவாதி தான். இது ஒரு நாத்திகத்தை பேசுகிற கட்சி கிடையாது. ஆக பிஜேபியும் ஒரு நாத்திகம் பேசுகிற கட்சி கிடையாது. ஒரு ஆன்மீகம் சார்ந்த செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான். அப்படிங்கும்போது இது இயல்பான கூட்டணியாக இருக்கும்.
இந்த கூட்டணி என்பது ஒருவருக்கு ஒருவர் பின்னி பிணைந்து ஒரு இயல்பான ஒரு கூட்டணியாகவும் ஒரு இயற்கையான கூட்டணியாகவும் இது அமையுமே தவிர இவர்களைப் போல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அதே மதிமுக ஒன்றும் இல்லைங்க, நான் மதிமுக கான்ட்ரவர்சி சொல்கிறேன். மதிமுக எதுக்காக கட்சி விட்டு வெளியே வந்துச்சு? வாரிசு அரசியல். வாரிசு அரசியல். ஸ்டாலினுக்கு வெளியே போகும்போது 4 பேர் ஸ்டாலினை எதிர்த்து வெளியே மதிமுக வெளியே போச்சு. வைகோ வெளியே போனார். வெளியே போன உடனே வைகோவுக்காக 4 பேர் தீக்குளிச்சு இறந்தானே. இப்போ அதே ஸ்டாலின் முதல்வராக தானே 2021 பாடுபட்டீங்க. அந்த 4 பேர் ஆத்மா என்ன கேள்வி கேட்க உங்களை? இப்போ அதே ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக தானே நீங்கள் பாடுபடுறீங்க. அப்போ எதுக்கு அந்த 4 பேர்? இன்னைக்கு அந்த 4 குடும்பம் நல்லா இருந்திருக்குனால வைகோவுக்காக, வைகோ கட்சியை விட்டு திமுக நீக்கியதற்காக தீக்குளித்து இறந்த அவர்களுக்கு போய் அவர்கள் என்ன வருது? 4 பேர் ஆன்மாவுக்கு ஒரு பதில் சொல்ல வேணாமா? இப்போ அதிமுக 2026 200 தொகுதிகளை கைப்பற்றும்னு சொன்னீங்களே சார், இது வந்து அதிமுக வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சுன்னு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா, இல்லை திமுக மேலே மக்கள் அதிருப்தி அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டா? இல்லை, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இருக்கும், அது ஒரு பக்கம். அதை சரிகட்ட தான் இவங்க வந்து விஜய் மாதிரி ஆட்களை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய கட்சிகள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எடப்பாடியார் ஒரு கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறார். அழைச்சோம் நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெற்றி பெற்று உள்ளே போயிடுவீங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ விஜய்யுடைய கட்சி சட்டமன்றத்தில் போய் ஒரு 10-20 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பேசி மக்கள் பிரச்சனை பேசுவது எப்படி? அதை விட்டுட்டு நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக மாட்டேன், தனிச்சு தான் இருப்பேன். இவங்க எப்படின்னா இருந்தால் நான் முதல்வராகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் இருக்கு இல்லையா? அதுதான் ஒரு அரசியல். வந்தாங்க, முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகணும், அடுத்த ஒரு 10 எம்எல்ஏ ஆகணும், அடுத்த ஒரு 30 எம்எல்ஏ ஆகணும், அடுத்த ஆளுங்கட்சி ஆகணும் அப்படிங்கிறதா படிப்படியான வளர்ச்சி. இதுதானங்க திராவிட இயக்கத்துறை வளர்ச்சி. என்ன பண்ணாங்க? 62 யார் வந்தா? 62 காங்கிரஸ் இருந்துச்சு. 67 ஆட்சியை பிடிச்சாரு, அண்ணா இருந்தார். ஒரு 2 ஆண்டுக்கு பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தார். மீண்டும் கருணாநிதி வந்தார். அப்போ அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாளராக இருந்து தேர்தலை 71 சந்தித்தாங்க. திமுக வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றி வந்து அதுதான். 205 சட்டமன்ற தொகுதியிலே திமுக கைப்பற்றியது. கருணாநிதி அப்போ முதல்வராக்கப்பட்ட அந்த கட்சியுடைய மிகப்பெரிய பிரச்சாரமே எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் தான் திமுகவுடைய பொருளாளர். அந்த வெற்றி இது வரைக்கும் அவங்க திருப்பி பெறவே முடியல. என்ன ஆக என்னன்னா, இப்படி படிப்படி 67 வந்த கட்சி தான் மெல்ல 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 52 செயல்படுறாங்க. 52 67க்கு ஆட்சியை பிடிப்பதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள் திமுக. ஆக இப்படிப்பட்ட படிப்படியாக வளர்ந்த கட்சி இப்போ விஜய் இப்போ வந்துட்டு நான் முதல்வராகத்தான் இருப்பேங்கிற மாதிரியான பேச்சு தானே அவர்கிட்ட இருக்குது. ஆக நாங்கள் வருவோம், செயல்பட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கைப்பற்றி அதை மக்கள் நம்ம எப்படி நம்புவாங்க? திடீர்னு முதல்வராக மட்டுமே மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கட்சிக்காக 5 மணிக்கு போய் விஜய் பார்க்குறது மதுரையில் நடந்த மாநாட்டில் போய் காத்துட்ருக்காங்க, குடும்பத்தோடு காத்துட்ருக்காங்க. விடிய காலையில் 5 மணி, சாயந்தரம் நடக்க போகிற கூட்டத்துக்கு 5 மணிலேருந்தே கூட்டம் போயிட்டே இருக்குது. போய் முன்னாடி சீட்டு பிடிக்கணும், இடம் பிடிக்கணும் உட்காடுறாங்க. வெயிலில் இருக்காங்க, நிறைய பார்க்குறீங்களா? வெயிலில் இருக்காங்க. என்னென்ன இதை என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நடிகருக்கான ஒரு மாயை தான். ஆனால் இதை பயன்படுத்தி இவர் என்ன செய்யணும்? இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய பார்க்கணும். நான் நன்றி கடனை செலுத்துவதற்காகத்தானே இங்கே வரணுங்கிறார் அரசியலுக்கு. அப்போ என்ன செய்யணும்? திமுகவை அகற்றுவது தானே இவருடைய நோக்கமாக இருக்கணும். திமுகவை அகற்ற முடியாதுங்க. நான் வருவேன்னா எப்படி நீங்கள் வருவீங்க? ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை, அதாவது ஒரு தேர்தலில் என்ன ரிசல்ட் வச்சோ அதை வச்சு தான் நான் பேச முடியும். இன்னொன்று, என்னைக்கு தமிழக அரசியலில் என்னைக்காவது இந்த கடந்த 50 ஆண்டுகளில் எங்கேயாவது ஒரே ஒரு சுயேட்சை வெற்றி பெற்றிருக்காங்களா? 2 சுயேட்சை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன்று அப்பா காங்கிரஸ் வந்து வெளியே போய் ஜெயிச்சிருக்காரு, சுயேட்சை பேரில் போட்டிட்டாலும் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர். அடுத்தது தனி ராமச்சந்திரன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் சீட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தரமாட்டேன், கூட்டணிக்கு ஒதுக்கணும் தொட்டு நான் கூட்டணியை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சு திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சிக்கே போயிட்டார், கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர். இவங்க 2 பேரை தாண்டி இந்த 50 ஆண்டுகளாக ஒரே ஒரு சுயேட்சை கூட வெற்றி பெற்றதாக வரலாறுல பதிவாகலையே. அப்புறம் எப்படி 3ஆவதா ஒரு கட்சி நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்கிறீங்க? அது போய் தானே. நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு வெற்றி எப்படி இருக்கணும்? ஆல்ரெடி யாராவது இப்படி இல்லை 3வது கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, அது ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி பிடிச்சது, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒன்று நடக்கும். தமிழகத்தில் அது நடந்திருக்கா? தமிழகத்தில் 2 கட்சிகள் தான். காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்துச்சு. திமுக வளர்ந்து வந்த காலத்தில் திமுக முரண்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கியார். அதிமுக தொடங்கும்போது திமுக காங்கிரஸே இல்லை. அப்புறம் காங்கிரஸே 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ இப்படி சுருங்கிட்டாங்க. அவங்களே 50 எம்எல்ஏ வர முடியல. காங்கிரஸ் அதிகபட்ச எம்எல்ஏ 30 ஆயிடுச்சு.
அப்படி மூணாவது கட்சின்னு சொல்கிற காங்கிரஸே அவ்வளோதான். அதன் பிறகு கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை பர்ஃபார்ம் பண்ணாங்க. பாமக ஒரு 20 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க 2001, 2006 18 எம்எல்ஏ, அதிகபட்சமாக 18 எம்எல்ஏ வச்சுருந்தது மட்டும்தான் சாதனையாக இருக்குது. இப்போ இதுதான் மூணாவது கட்சி 30 எம்எல்ஏ காங்கிரஸ், 4வது கட்சியாக பாமக ஒரு 18 எம்எல்ஏ, தேமுதிக 29 எம்எல்ஏ. அது தேர்தலை அதிமுக இணைந்து சந்திச்சது, அதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா தேர்தலை இணைஞ்சு சந்திச்சு தேர்தலில் அப்புறம் எதிர்கட்சி அவர்கள் என்றார்கள், ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்துச்சு. ஆக தனித்து போட்டியிட்டு அரசியல் அதிகாரத்தை 3வது அணி கைப்பற்றியது கிடையாது. மக்கள் நல கூட்டணி ஒரு உதாரணம். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டுருக்காங்க. ஏற்கனவே 91 பாமக தனித்து போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. 91, 96 4 ஜெயிச்சாங்க. வைகோ ஒன்றுமே ஜெயிக்க முடியல அந்த சூழலில். 96 போட்டிட்டார், நின்று பார்த்தாரு. அப்போ 3வது அடிங்கிறது ஃபெயிலியர் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது எப்படி வந்து திடீர்னு விஜய் போன்றவர்களோ இல்லை வேறு கட்சியோ சீமானோ போன்றவர்களா எப்படி வர முடியும்? ஆக என்னன்னா இது தலைமைக்கு நல்ல சிறந்தது. என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிடுறது பெருந்தன்மை. அதை அதிகாரத்தை கைப்பற்றணும், இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாலே, இப்போ சூழலியல் பற்றி பேசுகிறாரு சீமான். இப்போ இதை காப்பாற்றுறோன்னா இந்த மண் வளத்தையோ இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களையோ ஒரு மாடு மேய்க்க அனுமதி தர மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க. இதை நீங்கள் ஒரு பொறுப்புலைக்கு ஒரு வனத்துறை அமைச்சராக இருந்தால், உங்கள் கட்சியை சார்ந்த வனத்துறை அமைச்சராக இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கீங்க, கோரிக்கை செயல்படுத்துகிற இடத்துக்கு போங்கன்னா அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறோம். ஆனால் அதை அவர்கள் செவி மடிக்கலன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. பட் தேர்தல் காலம் வரட்டும். என்னென்னா தேர்தலுக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட காட்சிகள் நிறையா மாறும். யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் போகலாம். அதனால் நம்ம அதை நெகட்டிவாக கொண்டு போக வேணாம். வாய்ப்பு பிற கட்சிகளும் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மீண்டும் எடப்பாடியார் சொல்கிறாரு, பெரிய கட்சி அதிமுக கூட்டணியில் இணையும் சொல்கிறாரு. என்ன அது அடிப்படையில் இது நடக்கும் நான் நம்புகிறேன். உதயநிதி ஒரு நாளும் முதல்வராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் ராகுல் காந்தியும் ஒரு நாளும் பிரதமராக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு அற்புதமான கருத்து. ஏன்னா தொடர்ந்து பாருங்கள், ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த 2 கட்சியும் நம்ம அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி தொடர்ந்து தலைமைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவான விஷயம். எம்ஜிஆருக்குடைய ரத்த சொந்தம் கிடையாது ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதாவுடைய ரத்த சொந்தம் கிடையாது ஓபிஎஸும் இபிஎஸும். ஆக இவர்கள் எல்லாமே வேறு வேறு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். இன்னும் சொல்லணும், வேறு மொழியை சேர்ந்தவர்களாகவும் இருந்தாங்க. அதாவது எம்ஜிஆர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், வேறு வேறு சமூகமாகவும் இந்த 3 பேருமே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படியான ஒரு கட்சி அதிமுக. பிஜேபியும் அப்படிதான். வாஜ்பாய் இருந்தார், அத்வானி அதிகாரத்தில் இருந்தார், அத்வானிக்கு அடுத்து இன்று மோடி இருக்கிறார், மோடிக்கு அடுத்து பலர் இருக்கிறாங்க, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, இப்படி ஒவ்வொரு தலைமை தேசிய தலைமைகளே மாறிட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் அந்த நிலைமை இருக்கா? தொடர்ந்து அதே நேரு குடும்பம் தான், நேரு பாரம்பரியம் தான். சரி, நேரு குடும்பமாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை அப்படின்னா, அப்போ நேரு குடும்பத்தை தாண்டி இந்தியாவிற்கு சேவை செய்ய, காங்கிரஸ் கட்சிக்கு சேவை செய்ய ஆளே இல்லையா? அதான கேள்வி கேட்கப்பட வேண்டியது. ஆக உண்மை அதுதான். அமித்ஷா அதை போட்டு உடைச்சிட்டாரு. சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரதமராக்குவதான் அவங்களுடைய வாழ்நாள் நோக்கம், லட்சியம். முக ஸ்டாலினுக்கு தன் மகனை உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்குவது தான் வாழ்நாள் லட்சியம். இதுக்காக தமிழக மக்கள் அழிய முடியும்? அது நியாயமான கேள்வி, அது வரவேற்கப்பட வேண்டியது. உண்மையிலே அவர்கள் திட்டம் நடக்காது என்று அமித்ஷா சொன்னார். உண்மையும் அதுதான், நடக்காது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் அவர்கள் தோல்வியடைந்து அதிமுக ஆட்சியில் அமரும். மத்திய அரசோட அந்த பதவி பறிப்பு மசோதாவை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழகத்தில் இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் போய் இருந்துட்டு வந்தார், மீண்டும் அமைச்சராகிட்டார். பொன்முடி பழகின்ற பட்டத்தையும் சுமந்தார். ஆமாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க அந்த சட்டத்தில். இந்த 30 நாட்கள் தண்டனை பெற்றால் அவர்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஏன் இதைனா இப்போ நம்மளுக்கு நடைமுறை தமிழக இதை அனுபவிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி இருக்கும்போது கவர்னர் வந்து அவர் அமைச்சர் பதவியில் வந்து நீக்கினார். ஆனால் இல்லை மீண்டும் தொடர்பான முதலமைச்சர் சொன்னார். ஏன்னா முதலமைச்சர் தான் அதிகாரம் இருக்குது, அது அவர் பரிந்துரை பேர் அடிப்படையில் தான் கவர்னர் நடக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது ஜனநாயகம் ஏற்றுக்கிறோம். ஆனால் அவர் ஒரு குற்றத்தை அவர் குற்றம் புரிந்தாருக்கான வாய்ப்பு உள்ளதோடு தான் சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா ஒரு நீதிபதியை அனுப்ப முடியாது. குற்றத்துக்கான முகாந்திரம் இல்லை, அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கான முகாந்திரமே இல்லைன்னா எப்படி அவங்க அனுப்புவாங்க சிறைக்கு? அப்போ சிறை தண்டனை பெற்றதன் அடிப்படையில் தான் கவர்னர் நீக்கணுங்கிறாரு. ஆனால் நீக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமைச்சராக இருக்க முடியாது, சிறையில் தான் இருக்க முடியும். என்ன அடுத்தது இப்போ இதுவே இப்படின்னா ஏன் ஸ்டாலின் இன்னும் வலுவாக இருக்குன்னா அவர் மேலே 47 வழக்குகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஏன் இருக்குதுன்னா சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, தெலுங்கானா மாநில முதல்வர் இருக்கார்ல ரேவந்த் ரெட்டி, அவர் தான் இந்த லிஸ்ட்ல பெரிய இடத்துல இருக்கிறாங்க. 89 வழக்குகள் அவர் மேல இருக்கு. அப்ப இந்த எதிர்கட்சி கூட்டணியில் இந்த மசோதாவை எதிர்ப்பதற்கான மிக முக்கிய காரணமே பாதிக்கப்பட போற மிகப்பெரிய ஆட்களே அவங்க தான். என்ன அதனாலதான் இதை சொல்றாங்க, இதுல இந்த சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஆக இவர்கள் இந்த 30 நாள் இப்படி உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 30 நாள் வழக்குன்னு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அதிக அமைச்சர்களுக்கு மட்டும் அவ்வளோ குதிக்கிறீங்களே, வேணாங்கிறீங்களே. ஒரு அரசு ஊழியருங்க சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் வாங்கிடுறாருங்க, ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வேலையில் இருக்க முடியுமா? முடியாதா? இருக்க முடியாது. அப்புறம் அரசு ஊழியருக்கு பொருந்துறது ஏன் அமைச்சருக்கு பொருந்தக்கூடாது? அரசு ஊழியராக இருக்கிற ஒருத்தர் பண்ணக்கூடாதுங்க. அரசு ஊழியராக இருக்கிறது இந்த குற்றம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு குற்றம் புரிஞ்சுருக்கீங்க, நீங்கள் சிறைக்கு போகிறீங்க, வேலையை எடுத்துக்கிறாங்களா இல்லையா? தனியார் நிறுவனத்தில் நடக்குதா இல்லையா? அரசு தனியார் நிறுவனத்தில் நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கையில் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, அதனால் உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்களா? நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியலையா? இது நடைமுறையில் ஆல்ரெடி இருக்காங்க. இது அமைச்சர்கள் மட்டும் நடக்கும்போது ஏன் குதிக்கிறீங்க? அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் குதிக்கிறீங்க. ஏன்னா அப்போ அதிகாரம் இருக்காத ஏழை எளிய மக்கள் அப்படியே அதை தலையில் ஏற்றுக்கணுமா? இத்தனை நாள் இருந்துச்சு. இது என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா? அமைச்சர்களுக்கு 30 நாள் சிறைக்கு போனால் பதவி நீக்கம் அப்படிங்கிறது இப்போ கொண்டு வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி மக்கள் நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஒரு அரசு ஊழியராக நான் ஏதாவது குற்றம் புரிந்தால் ஏன்னா 15 நாள் ரிமாண்ட் ஆகிட்டேன்னா என்னோட வேலையை விட்டு பறிச்சிருங்க வேலையை. அதன் பிறகு நான் அந்த குற்றம் புரியல அது இதெல்லாம் நிரூபிச்சுட்டு வந்தால் நான் வேலையில் இருக்க மாட்டேன். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு 10 வருஷம் எனக்கு தண்டனைனா அந்த 10 வருஷம் இல்லை நான் குற்றப்பட்டவர் நிரூபித்தா எனக்கு அந்த சம்பளத்தை மட்டும் கொடுக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடும். ஆனால் வேலை இழந்தது தான். இப்போ இது நடைமுறையில் தானே இருக்கு. மக்கள் மீது அந்த சட்டம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருக்கு. ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஊழியர்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அதில் வேலை பார்க்குற ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒருத்தன் இப்போ வேலையை விட்டு ஒரு கேஸ் ஒன்று வாங்கிட்டா தூக்கிடுவாங்க ஹெச்ஆர். அந்த நிறுவனம் தூக்கிடும். பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய தொழிலாளர் வாரியத்தின் மூலம் போய் புகார் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாமல் எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருக்கு, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ சாதாரண மக்களுக்கு பொருந்துறது ஏன் இந்த திமுக அமைச்சர்களுக்கும் காங்கிரஸ் அமைச்சர்களும் காங்கிரஸ் பொருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? முக ஸ்டாலின் முழுக்க இதை எதிர்ப்பதே அவர் மீது 49 வழக்கு இருக்கு. அதில் 1-2 அவர் மீது மட்டும் தானா இல்லை திமுக ஒட்டுமொத்த கூடாரத்துக்கே தானே? எல்லாருக்குமே இருக்கு. ஆக ஒரு இதாகி போச்சுன்னா ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்தாலே 30 நாள் தண்டனை கிடைச்சிடும்ல 49ல். அப்போ அந்த அச்சம் தான் அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய சுயநல நோக்கத்தில் தான் எதிர்க்கிறாங்களே தவிர மற்றபடி இது நடைமுறையில் இல்லாத மாதிரிலாம் இங்கே பூதரகமாக பேசுகிறாங்க. அது உண்மை கிடையாது. ஆல்ரெடி மக்கள் நம்ம அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம் அந்த சட்டத்தை. ஏன்னா இது அவர்கள் மீது வர்றதா மக்கள் மீது இருக்கிறதா அவங்க என்னைக்கு எதிர்க்கல. இப்போ அவர்கள் மீதே அந்த சட்டம் பாஞ்சிருமே தான் அவங்களுக்கு பயமாக இருக்குது. நடப்பு அரசியல் பல்வேறு கட்சியை பற்றி மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க.